வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் பெண்ணொருவரின் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற நபர். அடுத்து நடந்ததென்ன? இலங்கையில் அடுத்த ஜனாதிபதி இவர்தான். சூளுரை. கெகல்பத்ரவுக்கு திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு. பிரபல நடிகையிடம் வாக்குமூலம். பத்மேவின் பின்னணியில் நடிகைகள். மறைக்கப்பட்ட கருப்பு பணம். 21ஆம் திகதி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளின் முடிவென்ன? பேரணிக்கு செல்வாரா அர்ச்சுனா? வெளியான தகவல். பாதாள உலக குழுக்களால் எங்களுக்கும் உயிராபத்து. விசேட பாதுகாப்பு கோரும் தேரர்கள். மன்னாருக்கு காற்றாலை ஏற்றிச் சென்ற வாகனம் விபத்து. படகில் 350 கிலோவுக்கும் அதிகமான போதைப்பொருள். மொத்த பெறுமதி எவ்வளவு தெரியுமா? வெளியாகிய அதிர்ச்சி தகவல்கள். இசை நிகழ்ச்சியில் 31 இளைஞர் யுவதிகள் அதிரடியாக கைது. காரணம் என்ன? கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசியை விற்பனை செய்த இருவர். ஒரு போத்தல் தண்ணீருக்காக வியாபாரியொருவர் இழந்த தொகை. கொரோனையில் துப்பாக்கிச் சூடு. ஒருவர் பலி. வவுனியா பல்கலைக்கழகத்தில் 1ஆம் ஆண்டு மாணவர் திடீர் மரணம். பகுடிவதை காரணமா? பாரவூர்தியிலிருந்து பணத்தாள்களை வீசிய இளைஞன். அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். தமிழரின் அரசியலை மட்டுமே தாம் சிந்திப்பதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். பேரினவாத அரசியலில் ஒருபோதுமே பகடைக்காயாக பயன்படுத்தப்பட போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னுடைய முகநூல் பதிவொன்றில் இதனை இட்ட அவர், எதிர்வரும் 21ஆம் திகதி அரசாங்கத்திற்கு எதிராக நடக்கவிருக்கும் பேரணியிலோ அல்லது வேறு எந்த சிங்கள கட்சியின் கூட்டணிகளிலோ ஒருபோதும் பங்கேற்கப் போவதில்லை என அவர் கூறியுள்ளார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் திகதி நுகேகொடை நகரில் நடத்தப்படவுள்ள எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் யாரும் இந்த பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாதென்ற கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவர்களின் முழுமையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும் என்றும் பொதுஜன பெரமுன தெரிவித்துள்ளது. இதேவேளை நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் பங்கேற்பதில்லை என தீர்மானித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையேயான அரசியல் முரண்பாடுகள் மீண்டும் வலுவடைந்து வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க இந்த எதிர்ப்பு கூட்டணியில் ஒரு தரப்பாக இல்லாவிட்டாலும் இந்த பேரணியின் பின்னணியில் உள்ள கட்சிகளில் பெரும்பாலானவை சஜித் பிரேமதாசாவின் நேரடி அரசியல் போட்டியாளரான ரணில் விக்ரமசிங்கவுடன் முன்பு கூட்டணி வைத்திருந்த கட்சிகளாக உள்ளனர். இதனால் சஜித்தின் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் நோக்கங்கள் மற்றும் தலைமைத்துவம் குறித்து சந்தேகம் காரணமாக இந்த கூட்டு பேரணியில் இருந்து விலகி தனி வழியில் செயற்பட தீர்மானித்துள்ளது. இதேவேளை மறுபுறம் சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் மீளிணைவு தற்போது கேள்விக்குறியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவரின் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற நபர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் 1/11/2025 அன்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாண நகரை அண்டிய பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடியொன்றிற்குள் வந்த நபர் பொருட்கள் வாங்குவது போல பாவனை செய்து அங்கிருந்த பெண்ணொருவரின் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றுள்ளார். இதன்போது பல்பொருள் அங்காடியில் இருந்த 2 பெண்களும் சந்தேக நபரை துரத்திச் சென்றுள்ளனர். சந்தேக நபர் முகத்தை மறைக்கும் வகையில் தலைக்கவசம் ஒன்றை அணிந்து வந்து இவ்வாறு தங்கச் சங்கிலியை பறித்து சென்றுள்ளதுடன் 2 முறை குறித்த பல்பொருள் அங்காடிக்கு வந்து சென்றுள்ளார் எனவும் கூறப்படுகிறது. மேலும் சந்தேக நபர் தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு பல்பொருள் அங்காடியில் இருந்து தப்பிச் சென்ற நிலையில் யாழ் நாவல்குழி பகுதியில் வைத்து அவர் பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை மடக்கி பிடித்த ஊர் மக்கள் போலீசாருக்கு அறிவித்ததோடு அவரிடமிருந்து தங்க நகைகளை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்துள்ளனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து அறுத்து செல்லப்பட்ட தங்கச் சங்கிலி மற்றும் ஒரு தொகை பணம் என்பன மீட்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்ட போலீசார் சந்தேக நபரை கைது செய்து அழைத்து சென்றதுடன் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு பிரபல நடிகை கெகல்பத்ர பத்மேவை ஒரு திரைப்படத்தில் நடிக்க அழைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. துபாயில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட ஒரு பிரபல நடிகை கெகல்பத்ர பத்மேவை ஒரு திரைப்பட தயாரிப்பில் இணைய அழைத்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவலின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க சம்பந்தப்பட்ட நடிகையிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று போலீஸ் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக கெகல்பத்ர பத்மேவிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னதாக கெகல்பத்ர பத்மேவுக்கு பாரிய துப்பாக்கி கடத்தலில் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்திருந்தனர். மேலும் கெகல்பத்ர பத்மேவுக்கு 5 நடிகைகளுடன் தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் இணைந்து பல குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் பிரபல நடிகைகள் மூலம் அவரது கருப்பு பணம் மறைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் விரிவான விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் கூறியிருந்தனர். எனவே குறித்த நடிகைகள் பல்வேறு முதலீடுகளுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தியுள்ளார்களா என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் இது தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடந்து
நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டிருந்தனர். இதற்கிடையில் ஒரு பிரபல நடிகை கெகல்பத்ர பத்மேவை ஒரு திரைப்படத்தில் நடிக்க அழைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை துறைமுகத்திலிருந்து மன்னாருக்கு காற்றாலை ஏற்றிச் சென்ற வாகனம் ஞாயிற்றுக்கிழமை துறைமுகத்தின் வெளிப்புற வாயில் அருகே கவிழ்ந்ததில் திருகோணமலை துறைமுக வளாகத்தில் உள்ள புத்தகோவில் மற்றும் ஒரு கொள்கலனுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் வாகனத்தின் ஓட்டுநர் மற்றும் பயணி காயமடைந்துள்ளனர். அண்மை காலமாக குறித்த துறைமுகத்தில் இருந்து மன்னார் நோக்கி காற்றாலை எடுத்து செல்லப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் மேற்கு நோக்கி ஆழ்கடலில் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் ஏற்றப்பட்ட படகு நேற்று டிகோர்விட்டா மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. இலங்கையின் மேற்கு கடற்கரையில் ஆழ்கடலில் போதைப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் மீன்பிடி படகு பல நாள்களாக பயணித்து வருவதாக கடற்படைக்கு நம்பகமான தகவல்கள் கிடைத்திருந்தன. இதன்போது கைப்பற்றப்பட்ட மீன்பிடி படகை காவலில் எடுத்த கடற்படை அதிகாரிகள் அதிலிருந்து 6 சந்தேக நபர்களையும் கைது செய்தனர். இந்த மீன்பிடி படகில் 350 கிலோவிற்கும் அதிகமான ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றின் பெறுமதி சுமார் 500 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை கடற்படையினரால் போதைப் பொருளுடன் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் உள்ள பிரதான சூத்திரதாரி என நம்பப்படும் ஒருவர் காலியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பொலிஸ் மா அதிபரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய நாடு பூராகவும் மேற்கொண்ட சோதனைகளில் 1314 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் 31 பேர் தடுப்பு காவல் உத்தரவுகளை பெற்றுள்ளனர். மேலும் 8 பேர் மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தனது உயிருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருப்பதாக கூறி மட்டக்களப்பு மங்களாராமய விகாராதிபதி அம்பிட்டிய சுமணரத்ன தேரர் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு செயலாளரிடம் பாதுகாப்பு கோரியுள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதலில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருப்பதாக தேரர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் திகதி தனது பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட 5 சிவில் பாதுகாப்பு படை அதிகாரிகள் நீக்கப்பட்டனர். இது ஒரு கடுமையான பாதுகாப்பு இடைவெளியை உருவாக்கியதென்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை தமக்கும் உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அமைச்சர் பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமக்கு எதிராக பாதாள குழு ஒன்று கொலை சதி திட்டம் ஒன்று தீட்டுவதாகவும் கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கான பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக அமைச்சர் பாதுகாப்பு பிரிவிலிருந்து 2 அதிகாரிகளை நியமிக்குமாறு பாதுகாப்பு செயலாளருக்கு ஞானசார தேரர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். ராஜகிரியவில் அமைந்துள்ள தமது விகாரைக்கு வருகை தந்த புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த அச்சுறுத்தல்கள் குறித்து தகவல்கள் வழங்கியதாக கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மிரிகான கிம்புலாகல பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை பார்க்க வந்த 31 இளைஞர் யுவதிகள் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியொன்றை பார்க்க வந்த இளைஞர்கள் குழு ஒன்றை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 500க்கும் மேற்பட்டோர் இசை நிகழ்ச்சிக்கு வந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மிரிகான குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் மிரிகான போலீசாரால் கைது செய்யப்பட்ட 31 இளைஞர்களிடமிருந்து பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். கொரணை சிரில்டன்பத்தை பகுதியில் நேற்றிரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் கொரணை போலீசாரினால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நுகர்வோர் சேவைகளுக்காக கட்டளை சட்டத்தை மீறி பொருட்களை விற்பனை செய்த 8 வர்த்தகர்களுக்கு ரூபாய் 7,43,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இவற்றுள் 100 ரூபாய் மதிப்புள்ள 1 லிட்டர் குடிநீர் போத்தலை 140 ரூபாய்க்கு விற்பனை செய்த நபருக்கு எதிராக 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அதிக விலைக்கு பொருட்கள் மற்றும் உணவுகளை விற்பனை செய்தமை மற்றும் விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தாமை போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் சேவைகள் அதிகார சபை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பை அடுத்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து நுவரெலியா நீதவான் புத்திக தர்மதாச முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேலும் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசியை விற்பனை செய்த 2 வர்த்தகர்களுக்கு எதிராக தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா பல்கலைக்கழகத்தில் தகவல் தொழில்நுட்ப பீடத்தில் 1ஆம் ஆண்டில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் கடந்த 31ஆம் திகதி இரவு ஏற்பட்ட திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்துள்ளார். எனினும் இந்த மரணத்திற்கு பகடிவதை காரணமாக இருக்கலாம் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வாறு உயிரிழந்தவர் அனுராதபுரம் ஜெயசிறி பகுதியை சேர்ந்த 23 வயதுடைய மாணவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திடீர் சுகையினம் காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளதாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். மாணவர் உயிரிழந்த போது அவரது உடலில் கணிசமான அளவு மதுபான செறிவு இருந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். எவ்வாறாயினும் இந்த திடீர் மரணத்திற்கு பகடிவதையே காரணமாக இருக்கும் என மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
நாமல் ராஜபக்ச அரசியல் ரீதியாக முதிர்ச்சியடைந்த தலைவராக மாறியுள்ளார் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பிலியந்தலை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாமல் ராஜபக்சவின் நடவடிக்கைகள் மூலம் அவர் முதிர்ச்சியடைந்தவர் என்பதையும் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய தலைவர் அவர் என்பதையும் நாங்கள் காண்கிறோம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க செல்லும் போது அங்கு பெருமளவான மக்கள் இருக்கிறார்கள். மக்கள் அவரை மிகவும் நேசிக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. சரியான நேரத்தில் எமது கட்சி சார்பில் நாங்கள் சரியான முடிவுகளை எடுப்போம். நாமல் ராஜபக்ச இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர். நாமல் ராஜபக்ச தான் அடுத்த ஜனாதிபதியாக வருவார். கிராம மக்களுக்கு கூட நாமல் ராஜபக்ச மீதுதான் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அவருக்குத்தான் தேர்தலில் வாக்குகளை வழங்குவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுவேலாவில் இளைஞர் ஒருவர் பார ஊர்தியிலிருந்து பெட்டிகளுக்குள் இருந்து அந்த நாட்டின் பணத்தை எடுத்து சென்று அள்ளி வீசுவது போன்ற காணொளி இணையத்தில் உலா வருகின்றது. வெனிசுவேலா பொருளாதார நிலைமையில் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாகவும் அந்த நாட்டின் பணவீக்கம் அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையிலேயே இவ்வாறு இளைஞர் ஒருவர் பணத்தை வீசுவது போன்ற காணொளி சமூக ஊடகங்களில் வலம் வருகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.